ட்ரிப்பு ஆரம்பித்து இன்றைக்கி 10வது நாள் ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா காலையிலே என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை. ஸோ அவன் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணால் பட் முடியல. ஸோ அதனால் அவன் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்துட்டு வழி அனுப்பி வச்சுட்டு நானாச்சும் இந்த ட்ரிப்பை போய் முடிச்சுட்டு வரேன்டா நம்ம 2 பேருக்கும் சேர்த்து, ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம் கண்டிப்பாக முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் கிடச்சிச்சு பைக்கில், ஒரு 5 கிலோமீட்டர் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் ட்ராப் பண்ண இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி உடனே கிடச்சிச்சுங்க. ஸோ அதனால் நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, அதனால் அங்கேருந்து ஒரு வண்டியில் லிஃப்ட் டிக்கெட் வந்தோம். அந்தனா ஒரு 5 to 10 கிலோமீட்டர் விட்டாங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு கடையில் வந்து இப்போ நம்ம இந்த வண்டியில் போயிட்டுருக்குள்ள இந்தனா லெஃப்ட் கொடுத்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழம் லோடு ஏற்றி போயிட்டு இருந்தாங்க. ஸோ போகிற வழியில் வந்து டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கி கொடுத்தாங்கன்னா நானும் காலையிலேருந்து சாப்பிடலையா, சரி வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜூஸ் குடித்தாரு. நான் வந்து டீ சமோசாலாம் சாப்பிட்டுட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். அவருக்கு வந்து ஒரு கடைக்கு ஒரு 2 கடைக்கு வந்து இந்த பாக்ஸ்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு நானும் ஹெல்ப் பண்ணேன். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தான் வாங்கி கொடுத்தாங்க. இந்த இருக்காங்களா இவர் தான் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இவர் வந்து கூடலூர் தான். ஸோ நம்மளுக்கு வந்து நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு எதனால எப்போனாலும் கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் அவர் தான் வாங்கி கொடுத்தாருங்க. ஏன்னா நான் பட்ஜெட் ரொம்ப கம்மி இல்லை, பட்ஜெட் இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிரைவர் என்ன தான் முக்கியமாக நமக்கு ட்ரிப்பில் ஃபுல்லாகவே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கிடச்சா வந்துட்டு சுல்தான் பத்திரி வந்துட்டோம். வந்துட்டு அங்கே சிட்டிக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ இல்லை நான் சர்ச்சை பார்த்தேன். இது வந்துட்டு எனக்கு டக்குன்னு பார்க்கும்போது வேளாங்கண்ணி சர்ச் மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து சர்ச்சுன்னு இல்லை, எனக்கு கோயில் எல்லாமே எனக்கு பிடிக்கும், மசூதி எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் இது பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் சைடு வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். நம்ம ஃபோனில் தான் கேமரா கேவலமாக இருக்குமே, பரவாயில்ல வேறு வழியில் இருக்கிறத வச்சு எடுப்போம்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அங்கேருந்து நடராசா நடந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்துட்டேன். வரும்போது தான் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸில் கூட வீடியோ போட்டுருப்பேன். டைகர் ஃபாரஸ்ட்னு அந்த இதெல்லாம் தாண்டி அங்கே வரணும்னா கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்தாங்க. என்னால் வீடியோ எடுக்க முடியல நைட் டைமில். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இது வந்துட்டு சுல்தான் பத்திரியை தாண்டி, ஆனால் இன்னும் வந்து கல்பேட்டா போகலை. அப்படியே அங்கேருந்து ஒரு சர்ச்சில் வந்து இடம் கேட்டோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு சர்ச்சில் கேட்டோம், அவங்க வந்து தங்க விடலை, ஏதோ லெட்டர்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சர்ச்சை கண்டுபிடிச்சி நைட்டு இங்கே டென்ட்டை போட்டாச்சு. அவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.